மாநாட்டுல பார்த்தேன். விஜய் சங்கீதா வச்ச பேனரையும் பார்த்தேன். த்ரிஷா விஜய் அப்படி வச்சிருந்த பேனரையும் பார்த்தேன். தொண்டர்களே ஒத்துக்கிறாங்களோ? இது என்ன வச்சுக்கலாமோ வச்சுக்க கூடாதா? கையெடுத்து கும்பிடுற கடவுளு யாரு? முருகனு 2 வச்சிருக்கான். வள்ளி தேவானந்த். நம்ம சிவபெருமா 2 வச்சிருக்காரு. தெரியுமா? 2 வச்சிருக்காரு. என்ன பொண்டாட்டி? ஆமா, பார்வதி கங்கா அப்படின்னு. பெருமாள் மட்டும் சும்மாவா வச்சிருக்காரு? அவரும் 2. சார், எங்க தலைவன் வச்சிருக்கிறதுல மட்டும் என்ன பிரச்சனை சார்? நீங்க சொன்ன தெய்வங்கள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா உங்க தலைவர் கல்யாணம் பண்ணாமே வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கதான் இங்க பிரச்சனையே. கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காரு. இப்ப கல்யாணம் முக்கியமா வச்சுக்கிறது முக்கியமா? கல்யாணம் தான் நம்ம கூட ஒருத்தர் வச்சிருக்கோம் அப்படிங்கறத முக்கியம். கல்யாணம் முக்கியமா? இப்ப எல்லா பையனும் கல்யாணம் பண்ணி தான் வச்சுட்டு இருக்காங்க. லிவிங் டுகெதர் அப்படிங்கறத அப்பவே கடவுள் வாழ்ந்திருக்கானா இல்லையா? அதே மாதிரி எங்க தலைவர் இருக்காரா இல்லையா? உங்க தலைவர் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தை பின்பற்றணும். ஆமா, சரிங்க சார். உங்க தலைவர் கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கிறாரா இல்ல கல்யாணம் பண்ணாம வச்சுக்கிறாரோ அவர் தனிப்பட்ட விஷயம். ஆனா தொண்டர்கள் பொதுவெளியில இப்படி பேனர்கள் வைக்கிறதையே விஜய் கண்டிக்கல. புசியானது முன்னாடியே அங்க போயிருக்காரு. பேனர்லாம் பார்த்திருக்க மாட்டாரா? ஏன் இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? உங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு, அதனாலதான் இப்படி பாக்குறீங்க. 7 அறிவு இருந்ததுன்னா இதெல்லாம் எங்க பாயிண்ட் ஆஃப்ல பாப்பீங்க. அது தப்பு இல்லை அப்படின்னு. ஆமா, அறிவு கம்மியா இருக்கிறதுனால இப்படி நீங்க நினைக்கிறது சரின்னு நினைக்காதீங்க. அறிவை வளங்க. 7 அறிவுக்கு வாங்க. ஆமா, 7ஆம் அறிவுக்கு வர சொல்றீங்க. ஏழாம் அறிவா? அந்த படமே பயங்கர பிளாப்.